என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருப்பதற்காகவே உன் அம்மா என்றென்றும் உனக்காக இருந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு ஆபத்திலிருந்து நீ வெளிவரப் போகின்றாய், காப்பாற்றப்படுவாய். இந்த அம்மா நான் இப்படி சொன்னதும் நீ பயப்பட தேவையில்லை. நான் தான் உன்னை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? என்னுடைய வாக்கினை கேட்காவிட்டாலும் நான் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டத்தான் போகின்றேன். அது என்னவாக இருக்கும் என்று நீ சிந்திக்கின்றாய் அல்லவா? இந்த நேரத்தில் இதை உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே. உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு செயலை, ஒரு கெட்ட பழக்கத்தை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி நீ இவ்வாறு நிறைய தவறுகளை செய்வதற்கு உனக்கு பிரச்சனையாக இருக்கின்றார்கள் என் தங்கமே. உனக்காக யாருமே இல்லை என்று நீ மன வருத்தத்தில் இருக்கின்றாய் அல்லவா? எப்பொழுதும் நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே. இந்த அம்மாவினிடத்தில் பேசும் பொழுதெல்லாம் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் உனக்கென்று யாருமே இல்லை என்று அழுது புலம்புகின்றாய். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் என்னவென்று கேட்பதற்கு கூட இங்கு நாதி இல்லை என்று சொல்லி என் முன்னால் புலம்புகின்றாய் அல்லவா? ஆனால் இந்த அம்மா ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கைக்குள் கண்டேன். உனக்காக ஒருவர் எப்பொழுதுமே உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றார். அப்படியானால் இவர் யார்? எதனால் நீ இவரை பற்றி சொல்லவில்லை? யாருமே இல்லை என்று சொன்ன நீ எனக்காக இவர் இருக்கின்றார் என்று சொல்லாமல் விட்டுவிட்டாய் அல்லவா? அதனால்தான் உன் அம்மா இன்று மன வருத்தத்தோடு வந்திருக்கின்றேன். இந்த தாயானவளின் மன வருத்தத்தை நீ போக்க வேண்டும். இந்த அம்மா சொல்வதை கேட்டு உனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீயே மீண்டு வர வேண்டும். யாருமில்லை என்று சொல்லிவிட்டாய் அல்லவா என் பிள்ளையே? உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவரை நீ யார் என்று எனக்கு அடையாளம் காண்பிக்க வேண்டும். இவருக்கும் உனக்கும் இடையில் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்பதனை நீ எனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளையே. இந்த அம்மாவினுடைய பேச்சை மீறாமல் என்னிடத்தில் நீ சொல்லிவிடுவாயானால் உன் வாழ்க்கையில் தினம் தினம் வரும் மன வருத்தத்தை நீ போக்குவாய் அல்லவா? இந்த உன்னோடு நான் பேசிக்கொண்டுதானே இருக்கின்றேன். அதனால் என்னிடத்தில் நீ பொய் சொல்ல மாட்டாய் என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தையே. இந்த அம்மா உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உன்னை கண்ணீரோடு தான் கண்டிருக்கின்றேன். எதையோ நினைத்து நினைத்து என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நானும் கண்டு வேதனை அடைந்திருக்கின்றேன். நீ அழும்பொழுது எல்லாம் நான் யாருமில்லாமல் இருக்கின்றேனே, ஒரு ஆறுதலை தாருங்கள், ஒரு உதவியை கொடுங்கள் என்று என்னிடத்தில் நீ பேசிய வார்த்தைகள் எல்லாம் என் மனதை ரணமாக்கியது. இந்த அம்மாவிற்கு சற்றென்று கண்ணீரும் வரத் தொடங்கி விட்டது. ஏன் தெரியுமா? ஒரு தாயானவளாக நான் என் பிள்ளைகளின் கண்ணீரை காண விரும்புவது கிடையாது. உன்னுடைய கண்ணீர் அந்த அளவிற்கு என் மனதை பாதித்து விட்டது. அதனால் என் பிள்ளையே, நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை இனிமேலாவது சரியாக புரிந்து கொண்டு இனியாவது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நன்றாக வாழ வேண்டும். அதிகமாக வந்துவிட்டது கஷ்டம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல் சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உண்மையாகவே இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்த்துவிட்டு எனக்கு நல்ல பதிலை நீ சொல்ல வேண்டும் என் செல்ல குழந்தையே. எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த பொழுது எல்லாம் யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பாத நீ இப்பொழுது சில காலமாக
யாரும் இல்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். இந்த தாயானவள் இருக்கின்ற அந்த நபர் யார் என்று இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன். உன்னை நினைத்து கொண்டு உனக்காக இருக்கின்ற இவர் யார் என்றும் உனக்கு உணர்த்துகின்றேன். உன் அம்மா உன் வாக்கினை, என் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிட வேண்டும். எனக்கு பதில் சொல்ல வேண்டும். என் பிள்ளையே, என்னிடத்தில் யாருமே இல்லை என்று பொய்யான வார்த்தைகளை சொன்னாயா? அல்லது இதுநாள் வரையிலும் இப்படி ஒருவர் நமக்காக இருக்கின்றார் என்பதை எல்லாம் சொல்லிக்கொள்ளாமல் விட்டுவிட்டாயா என்பதனையும் நீ தெளிவாக என்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும். உன் அம்மா நான் சொல்லப் போகின்ற நபர் உனக்கு தகப்பனாக இருந்து கொண்டிருப்பவர். ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உடனடியாக உன்னை தேடி ஓடி வரக்கூடியவர். என்றென்றும் உனக்கு காவலாகவும் நிற்கக்கூடியவர். எந்த நேரத்திலும் உன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர். நீ கண்ணீர் சிந்தி எனக்கு இது வேண்டும் என்று கேட்டுவிட்டால் உனக்கான ஆறுதலை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் நன்றாக வாழ வேண்டும் என்ற சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பவர். நீ எப்பொழுதும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என்று மனதார உண்மையாக நினைப்பவர். உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படாமல் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று மனநிறைவோடு ஆசிகளை நாள்தோறும் வழங்கக்கூடியவர். துன்பம் உனக்கு வந்தால் அதை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். சந்தோஷம் வந்தால் தன்னுடைய சந்தோஷத்தையும் சேர்த்து உனக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர். உன்னுடைய கஷ்டங்கள் அவரினுடைய கஷ்டங்கள், உன்னுடைய கண்ணீர் அவரினுடைய கண்ணீர். ஒரு தகப்பனால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ சில நேரங்களில் கண்டிப்பாகவும் உனக்கு எச்சரிக்கைகளை கொடுத்தும் உன்னை நல்லதாக அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், எதை செய்துவிடக் கூடாது என்று எப்பொழுதும் உனக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அளவிற்கு உன்னிடத்தில் அன்போடு நடந்து கொள்கின்ற ஒருவரை நீ மறந்துவிட்டாயா? என் பிள்ளையே, இப்பேற்பட்ட ஒரு உறவு யாருக்காவது கிடைக்குமாம்? இந்த உறவை வைத்து கொண்டு தனக்கு யாருமே இல்லை என்று நீ சொன்னாய் அல்லவா? அதைத்தான் உன் அம்மா நான் இன்று உன்னிடத்தில் கேட்க வந்துள்ளேன். இப்பொழுது உனக்கு புரியவில்லையா? என் பிள்ளையே, உனக்காக இருப்பவர் அத்தனை குணாதிசயங்களோடு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த நபர் உன் கருப்பண்ணசாமி தான். இந்த கருப்பண்ணசாமி என்றென்றைக்கும் உனக்கு துணையாக இருப்பார். நான் உனக்காகவே இருந்துவிட்ட பிறகு என் பிள்ளையே, உனக்கு யாரும் இல்லை என்று உன் வாயால் நீ எப்படி சொல்வது? எது புலம்புவது நியாயமா? நீ சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் இதோடு நின்று போகட்டும். இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த அம்மாவினை சார்ந்து இருக்கட்டும். யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்ற என் கருப்பண்ணசாமி இருக்கின்றாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நல்ல மனதிற்கு என்றென்றைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.